அழகுமதியோட வேலைக்கு ஓலை வச்சா அவளை ஆஃப் பண்ணிடலான்னு தப்பு கணக்கு போட்ட தங்கராஜ் முகத்தில் ஓங்கி பல்லார்னு அறையணும்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி அன்னைக்கு ஈவினிங் கையில் ஸ்வீட் பாக்ஸோட வர்றாங்க தங்கராஜ் வீட்டுக்குள்ள. அதை பார்த்துட்டு ரேவதியோ என்ன என்ன மதி என்னமோ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, ஏதாவது ஸ்பெஷலா, உன் பர்த்டேவா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அழகுமதியோ ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு ரேவதி தங்கராஜ் அங்கே இருக்கிற அவங்க அம்மா சுரேஷ் குழந்தைங்கன்னு எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. அதே சமயம் தங்கராஜ் முகம் அப்படியே கருப்பாகி என்ன நாம தான் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசணும், இவன் இன்னைக்கு ஸ்வீட் கொடுக்குறானா ஏதோ அங்கே கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கிறதால தானே அப்படிங்கிற மாதிரி முகத்தில் இருளண்டி உட்கார்ந்துருக்காரு. அதே சமயம் ரேவதி சொல்கிறாங்க, என்ன மதி விஷயத்த சொல்லு, இப்போதான் நாங்கள் சாப்பிட்டோம்ல அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஈகர்னஸாக. அதே சமயம் மதி சொல்கிறாங்க, நான் பர்மனண்ட் ஆயிட்டேங்க அப்படின்னு. உடனே ஷாக் ஆகி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சுரேஷும் தங்கராஜும். அப்போ நாம் போய் அந்த பிரின்சிபல் வீட்டில் ஒரு சூட்கேஸ் நிறையா பணத்தை கொடுத்துட்டு வந்தோமே, அதுக்கெல்லாம் என்ன இப்படி அந்த ஆள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தாடியை தடவிக்கிட்டே வில்லத்தனமாக யோசிக்கிறாரு தங்கராஜ். அதே சமயம் சுரேஷும், மாமா எப்படி மாமா எப்படி, நம்ம 2 பேர் தான் நேற்று சாயங்காலமே போய் பணம் கொடுத்துட்டு வந்தோம்ல அப்படின்னு காதுக்குள்ள கிசுக்கிறாரு. எனக்கு நான் எப்படிடா மாப்பிள்ள தெரியும், நாளைக்கு பொறுத்திருந்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் எழுந்திரிச்சு கோபமாக போயிடுறாரு. அதே சமயம் மேலே ஸ்டெப்பேற சொல்கிறாங்க அழகுமதி. ஒரு நிமிஷம் நான் முழுசாக சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல கடுப்பில் அப்படியே திரும்பி நின்று, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு தங்கராஜ் கேட்க, இதோட உங்களோட இந்த சூனிய வைக்கிற வேலையெல்லாம் நிறுத்திக்கங்க, யார்கிட்ட வேணாலும் வையுங்க, யார்கிட்ட வேணாலும் மோதுங்க, ஆனால் இந்த மதிக்கிட்ட மட்டும் மோதனுங்கிற எண்ணத்தையே இனிமேல் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் சிகப்பா அப்படியே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அழகுமதி. அதே சமயம் ஒன்றும் தெரியாதவனை போல திருட்டு மொழி ஒழிச்சுக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துருக்கிற சுரேஷை பார்த்துட்டு அப்படியே சட்டை காலரை எட்டி பிடிச்சு தன்னோட ஆள்காட்டி விரலை காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க அழகுமதி. என்ன பண்ண நீ என்னோட பிரின்சிபல் வீட்டுக்கே போய் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கீங்க, என்ன எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷோ, என்னடி என்ன அதுக்கு வேண்டி உன்னால் என்ன பண்ண முடியும், நான் போலீஸ்காரன் என்கிட்டயே எகிர்னா நான் என்னை பயந்துக்குவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் பேச, உடனே சி எனக்கு நான் எதிரில் நிற்கிற ஆள் கூட என்னை விட பலமானவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறவ, ஏன்னா அப்போ தான் நான் என்னால் முன்னேறிக்க முடியும். அதே சமயம் என்னோட எதிரியையும் தோக்கடிக்கணுங்கிற வெறியில், நான் ஜெயிக்கணுங்கிற வெறியில் என்னை மேலும் மேலும் வலுப்படுத்தி என்னை ஜெயித்துக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் எனக்கு எதிரியாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன, ஆனால் நான் உங்கள் 2 பேர்த்தையும் என் கால் தூசிக்கு கூட சமமாக நினைக்கல. எவ்வளவு சீப்பான வேலை பார்த்துருக்கீங்க, எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகக்கூடாதுன்னு, அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுரேஷ், என்னடி என்ன சாரி, நீ எப்படியோ உன் வேலையை வேணும்னா பர்மனெண்ட் ஆக்கி தக்க வச்சுட்டேங்கிற திமிரில் வந்து பேசாத. ஆனால் என்ன இருந்தாலும் நான் கட்டின தாலி உன் கழுத்தில் தானே இன்னும் இருக்குது. என்னதான் நீ ஊருக்கே ராணி ஆனாலும் எனக்கு நீ பொண்டாட்டி தாண்டி, அப்படின்னா நீ எனக்கு அடிமைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேச, உடனே பக்கத்தில் நிற்கிற ரேவதியோ, சுரேஷ் ரொம்ப தப்புடா, இப்படி பேசாதடா, மதி படித்த பொண்ணு, எவ்வளவு நாகரிகமாக படித்து வேலைக்கு போய் முன்னேறணும்னு இந்த லெவலுக்கு வந்திருப்பா, அவளை போய் நீயும் உங்கள் மாமா பேச்சை கேட்டுட்டு ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்ல, உடனே ப்ளீஸ் நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க, என்னோட விஷயத்த எனக்கு பார்த்துக்க தெரியும், சும்மா பொண்ணுங்கன்னா அடிமைன்னு நினச்சிட்டு வேலைக்கு நீ போகணும் போக வேண்டாம் நான் இருக்கணும்னெல்லாம், இது இந்த காலம், அப்படியே நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம். நீ கட்டின தாலி என் கழுத்தில் இருக்கிறதால தானே உன் காலுக்கு கீழே நான் அடிமையாக இருக்கணும்னு, அதுவும் உன்னோட சொந்த அறிவால் கூட நினைக்காம உன்னோட அல்லக்கை வேலை பார்க்குற, உனக்கு மாமா வேலை பார்க்குற, அந்த மாமா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு இருக்க, இந்த தாலி இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுரேஷோட கையை இழுத்து பிடிச்சு தான் கழுத்தில் போட்டிருந்த தாலியை கலட்டி கொடுக்குறாங்க மதி. அதே சமயம் ரேவதி, மதி வேண்டாம் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, உடனே தயவு செஞ்சு நான் அப்போவே சொல்லிட்டேன் யாரும் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து கீழே தங்கராஜ் இறங்கி வர்றாரு.
என்னம்மா என்ன உன் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க, என்ன ஊரறிய 10 பெரியவங்க முன்னாடி கட்டின தாலியை இப்படி கலட்டி வீசியிருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக உள்ளே வர்றாங்க ராஜலட்சுமியும் ராகவனும். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வீட்டில் சத்தம், அங்கே தெரு மொனை வரைக்கும் கேட்குதே, என்ன பிரச்சனை மாப்பிள்ளை? இவளை அங்கே எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரும்போதே நினச்சேன், அங்கே எல்லாத்தையும் முடிச்சு கலவரம் பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டுட்டு போய் உட்கார வச்சுட்டு இங்கே வந்திருக்கா. அடுத்தது இந்த வீட்டில் இனி என்ன நடக்குமோன்னு நானும் இப்போ தான் உங்கள் மாமா கிட்ட பேசிக்கிட்டே வந்த மாப்பிள்ள. நினச்ச மாதிரியே இந்த கேடு கட்டவன் என்ன வேலை பண்ணா மாப்பிள்ள. டேய் சுரேஷு, என்னடா கையில் தாலியை வச்சுருக்க? அடி பாவி, என் புள்ள கட்டின தாலியை இப்படி அவன் கையில் கழட்டி கொடுத்துருக்கியே, நீ நல்லா இருப்பியா? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அதுக்கப்புறம் உன்னை மிச்சத்துலேயே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச ராகவனும் அப்படியே மயங்கி போய் சோபாவில் உட்கார்றது மாதிரி பண்ணுறாரு. உடனே ரேவதியோ ஐயோ அப்பா என்னப்பா ஆச்சு, இருங்கப்பா தண்ணி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிச்சனில் தண்ணி எடுத்துகிட்டு வர. எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே ராகவனும் ராஜலட்சுமி எனக்கு ஏனோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இங்கே நடக்குது அப்படின்னு டைலாக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. உடனே அங்கே மாப்பிள்ளை தங்கராஜ் சொல்கிறாரு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அன்னைக்கு நின்ன கல்யாணம் நின்றுருந்தா கூட சுரேஷ் இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டான். மானசீகமாக உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லார்கிட்டையும் நான் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. உங்கள் மன நிம்மதியை போக்குறதுக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு தங்கராஜு இடிஞ்சு போய் உட்கார. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அதுதான் இன்னும் நின்றுட்டு என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, தாலியை கலட்டி கொடுத்துட்டல, இனிமேல் என்ன இருக்குது? என் பிள்ளைக்கும் உனக்கும் ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது, கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல. உடனே கை கட்டி நின்றுட்டு மதி சொல்கிறாங்க, நான் ஏன் போகணும்னு சொன்னேன். தாலிங்கிறது மனசாட்சியாக ஒரு அடையாளமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அடையாளம் அவங்க மனசாட்சிக்கு இருந்தாலே போதும். இந்த தாலியை எப்போ உங்கள் மகன் உண்மையாக தான் பண்ணுறது தப்பு, அதுவும் கண்டவங்க பேச்சை கேட்டு தான் எடுக்கிற முடிவு தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து திருந்துறாரோ அன்னைக்கு திரும்பவும் போட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக இங்கிருந்து உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளையும் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. என்ன வேரோட அடியோட அழிக்கணும்னு நினச்ச உங்கள் முன்னாடியெல்லாம் கிட்டத்தட்ட 80,000 ரூபா வேலையா, அதாவது 80,000 ரூபா சம்பளத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பர்மனண்ட் ஜாபாக எங்கள் காலேஜில் என்னை அப்பாயின்ட் பண்ணி இருக்கும் பொழுது நான் வாழ்கிறத நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டாம், உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்து வயிறு கருகி சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி பேச, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கே பிடிக்காது, என்னை இப்படி பேச வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி எமோஷ்னலாக நிற்கிறாங்க அழகுமதி. உடனே என்னது 80,000மா? டேய் சுரேஷு, உன்னை விட கிட்டத்தட்ட 40-50,000 சம்பளம் எச்சுடா அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி நிற்க. உடனே ரேவதியோ அம்மா வாயை கொஞ்சம் மூடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே எப்படா அந்த பிரின்சிபலுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த வேலையை வேண்டான்னு சொன்னால் ஆனால் இவளுக்கு கிடைச்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? அந்த பிரின்சிபல் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நீங்கள் பணம் கொடுத்துனதும் அவரை மிரட்டினதும் எல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு. இன்னொரு வாட்டி அவர்கிட்ட போனீங்கன்னா இவர் எனக்கு வேண்டிதான் போலீஸில் கொடுக்காம இருக்காரு, நான் சொன்னால் போலீஸில் கொடுத்தா நீங்கள் 2 பேரும் உள்ளே போக வேண்டியது இருக்கும் மிஸ்டர் தங்கராஜன் சுரேஷ்.